தூக்கு தண்டனை சொல்லி இருக்கிறார். கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில போடுறேன்னா. அதுல ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. அமெரிக்காக்காரரை கூப்பிட்டு உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, அதுவும் கொடுத்திருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்கன்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க. அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்தையே பிளைட்ல ஒரு தடவை சுத்தி வரணும்னு கூட்டிட்டு போய் காட்டினாங்க. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல பாக்கணும்னாரு, நிறைவேற்றினாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டாரு, என்னோட புரட்சியாளன் லெனினுக்கு கல்லறை பக்கத்துல என்ன புதைச்சிருங்கன்னாரு. புதைச்சிட்டாங்க. 3வது நம்ம ஆளை கூப்பிட்டாங்க. வந்தாரு இந்தியாக்காரர். வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாசம், மே மாசம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, 6 மாசம் கிடைக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னாரு, ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னும் அவசரமே இல்லை, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்ப வாங்கி கொடுங்க என்னார். 6 மாசம் கழிச்சாலும் சரி, 6 வருஷம் கழிச்சாலும் சரி, வேண்டியது மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2வது கூட்டிட்டு வந்தாரு. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உச்சி குளிர்ல ஊட்டிக்கு ஒரு உல்லாச பயணம் போகணும்னாரு. மே மாசம் எங்கயா உச்சி குளிர் இருக்கும், அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை, உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப கூட்டிட்டு போனா போதும்னாரு. 6 மாசம் விட்டாரா. 3வது கூட்டிட்டு வந்தாங்க. உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. விவரமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னாரு. நேர நீதிபதியை பார்த்தான். ஐயா, என் கண்கண்ட தெய்வமே நீங்க தான், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் சரிங்க, உங்க சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க. இப்படி அவன் சொன்னதையுமே நீதிபதி அவர் சமமா இருப்பாரு. அப்பவே முடிஞ்சு போச்சு இல்ல. ஐயா, இதுதான் தன்னை புரிதல். ஒரு வயசானவர் ட்ரெயின்ல ஏறினாராம். ட்ரெயின்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு உள்ளே விடல, படியில தொங்கிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒத்த கால இருந்து செருப்பு கீழே விழுந்துருச்சியா. கீழே விழுந்த உடனே அவரு அடுத்த காலில் கிடந்த செருப்பை தூக்கி அந்த செருப்பு பக்கத்துல வீசினாராம். உள்ள இருந்தவன் எல்லாம் சிரிச்சிருக்கான். கிறுக்கு பயலா இருக்கானே, கிறுக்கு பயலா இருக்கானே, ஒத்த கால செருப்ப கூட காப்பாத்த தெரியலையா அப்படின்னு சிரிச்சிருக்கான். அந்த பெரியவர் ஒண்ண சொன்னாராம், ஐயா, இந்த ஒரு கால செருப்பு வச்சு நானும் ஒண்ணும் பண்ண போறதில்ல, கீழே கிடக்கிற செருப்பு வச்சு அவன் எடுக்கிறவனு ஒண்ணும் பண்ண போறதில்ல, 2 செருப்பும் ஒரே இடத்துல கிடந்தா ஒருத்தனுக்காவது பயன்படலன்னு சொன்னாரு. அவரு தான் அறிவாளி, அவரு தான் தன்னை புரிஞ்சுக்கிட்டவரு. ஐயா, இன்னைக்கு மாமனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அத்தை சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம உணர்ந்தானா இந்த உலகமே நம்மள சகோதர சகோதரியா ஏத்துக்கணும். ஐயா, தன்னை புரிந்தவன் தரணியை புரிந்தவன். இளைஞன் முன்னேறுவான். ஐயா, எங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு பையன் சுயதொழில் தொடங்குறேன்னு அப்பாட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறான். ஐயா, 1 லட்சம் ரூபாய் வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வருமானம் வரும்னு எதிர்பார்த்து இருந்திருக்காரு. 1 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போலீஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சொந்தமா இறக்கி, சொந்தமா வடிச்சு, சொந்தமா வச்சிருக்கான், சாராயம் காய்ச்சிருக்கான். இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறதுனாலதான் பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சுயதொழில் செய்தா பிள்ளை கெட்டு போயிடும் நினைச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஐயா, அரசாங்கம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க, ஏன் இளைஞன் செஞ்சா மட்டும்